பாத்தீங்களா மாஸ்டர் படம் பெரிய ஹிட் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, பாருங்க மாஸ்டர் ப்ரொடியூசரே 90 கோடி நஷ்டம்னு சொல்லிட்டார் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் பேசிட்டு வர்றாங்க. அது உண்மையா பொய்யா? இன்னொன்று ரொம்ப ஓப்பனாகவே நான் விஜயோடைய பினாமியா இல்லையா அப்படின்னு பேசியிருக்கிறாரு மாஸ்டர் பட தயாரிப்பாளர் சேவியர் பிரிட்டோ. எல்லாருக்குமே தெரியும் விஜய் தமிழ் சினிமாவுடைய ஒரு உச்ச நட்சத்திரமா இருக்கிறாரு. அவருடைய படங்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் பிஸ்னஸாக ஆகுது, பெரிய அளவில் கலெக்ஷனும் பண்ணியிருக்கு. இதில் ஒரு படத்தை பற்றி கண்டிப்பாக குறிப்பாக பேசி ஆகணும். மாஸ்டர் படம் கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு நடுவில் வந்த படம் மாஸ்டரு. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் படத்துக்குள்ளே வந்தார், அப்போ அவர் வளர்ந்து வர இயக்குனராக இருந்தார். ஸோ இவங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷனு விஜய் சேதுபதி அப்படின்னு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான பேச்சு முன்னாடியே இருந்துச்சு இல்லையா? அதன் காரணமாக படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வியாபாரம் இருந்துச்சு. ஆனால் ரிலீஸ் தேதி நெருங்க கோவிட் காரணமாக படம் அப்படியே முடங்கி கிடந்துச்சு, ரிலீஸ் ஆகவே இல்லை. அந்த காலகட்டத்தில் பெரிய பெரிய ஹீரோஸோடைய படம் எல்லாமே டைரெக்டாக ஓடிடிக்கு போச்சு. ஏன்னா பெரிய பெரிய ஓடிடி நிறுவனங்கள் எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் பெரிய அளவில் காசை தாரோம், நீங்கள் டைரெக்டாக ஓடிடிக்கே கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அப்படிலாம் கொடுத்தாங்க. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, சூரரை போற்று அப்படி தான் போச்சு, ஜேபிஎம் அப்படின்னு நிறைய பெரிய ஹீரோஸோடைய படங்கள்லாம் ஓடிடியில் இறங்குச்சு. ஆனால் இந்த மாஸ்டர் படத்தை விஜய் அந்த மாதிரி வெளியிட விடவே இல்லை. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இது மக்களுக்காக எடுத்த படம், தியேட்டரில் பார்த்தாதான் அந்த கொண்டாட்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதன் காரணமாக படம் கோவிடுக்கு அப்புறமா சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட தியேட்டர் எங்களான்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த நேரம் தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அந்த காலகட்டத்திலே ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணிச்சு அப்படின்னு சினி வட்டாரங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட இந்த சூழலை தான் மாஸ்டர் படத்துடைய ப்ரொடியூசரான சேவியர் பிரிட்டோ ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கிறாரு. அது மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்குது. முக்கியமாக பல கேள்விகளுக்கு ஓப்பனாக பேசியிருக்கிறாரு ப்ரொடியூசர். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவருக்கும் விஜய்க்குமான உறவை பற்றி சொல்லியிருக்கிறார். அதாவது என்னுடைய மாமியாரும் விஜயோடைய அப்பாவும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படி தான் வருவாங்க. ஆரம்பத்தில் விஜயை சினிமாவில் அறிமுகப்படுத்தும் போது எனக்கு அவரை நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. குறிப்பாக விஜயகாந்தை வச்சு ஒரு படத்தை எடுத்தாங்க. அதாவது விஜயகாந்த் விஜய் ரெண்டு பேருமே சேர்த்து செந்தூர பாண்டி அப்படிங்கிற படம் எடுத்தாங்க. அந்த படம் எடுக்கும்போது சில சிக்கல் வந்துச்சு நிதியின் காரணமாக. அந்த நேரத்தில் தான் எஸ்ஏசி இன்னும் அழைச்சி பேசினார், சில ஃபண்டிங்ஸ்லாம் கேட்டாங்க, நான் உதவி பண்ணேன். அந்த படம் வெற்றி பெற்ற நிலையில தான் ரசிகன் படத்தையும் என்னையவே வச்சு எடுக்க சொன்னாங்க எஸ்ஏசி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சேவியர் பிரிட்டோ. ஆனால் அதுக்கப்புறமா நான் சினிமாவை பற்றி எதுவுமே பண்ணிக்கல. என்ன காரணம்னா, எனக்கு சினிமாவை பற்றி ரொம்ப தெரியாது, என்னோட பிஸ்னஸே வேறு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சேவியர் பிரிட்டோ. இதுக்கு அப்புறமா தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னார். அதுதான் வேறு மாதிரி புரிஞ்சுக்கப்பட்டிருக்கு. சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் மாற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அவர் கிளியராக என்ன சொன்னார் அப்படின்னா, நான் என்னோட மனைவி வச்சு ஒரு கால்பந்தாட்ட போட்டியை நடத்தினேன்னா ஃபுட்பால் சம்மந்தமாக சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதில் கிட்டத்தட்ட 90 கோடி எனக்கு நஷ்டம் ஏற்பட்டுருச்சு. அந்த நேரத்தில் தான் விஜய் எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி அந்த படத்தை எனக்கு கொடுத்தாரு, அந்த வாய்ப்பை கொடுத்தாரு. அந்த வாய்ப்பை எனக்கு நல்லபடியாக யூஸ் பண்ணிக்க எனக்கு முடிஞ்சுது, மிகப்பெரிய லாபம் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னார். ஆனால் இந்த 90 கோடி லாஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் ஓஹோ மாஸ்டர் படம் நஷ்டம், அந்த படத்தின் மூலமாக தான் 90 கோடி லாஸ் போல் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவர் பேசினது வேற கண்டென்ட், வந்தது வேற மாதிரி புரிஞ்சுக்கப்பட்டுருச்சு. இந்த விஷயம்தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ஹாட் டாப்பிக்காக போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் படம் லாஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? இந்த பேட்டியை நல்லா எடுத்து போட்டுட்டு நல்லா பாருங்கப்பா, அவருக்கு இருக்கிற மார்க்கெட் வேல்யூக்கு அவர் படத்துக்கு 90 கோடி லாஸ்ன்னு சொன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பலாமா, நல்லா போய் பாருங்க அப்படின்னு திருப்பி பதிலுக்கு விஜய் ஃபேன்ஸு இந்த வீடியோஸ் எல்லாம் ஆதாரமாக ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.